நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விடுங்க. எங்களுக்கு பயன் வந்து சேரும், அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன் இருந்து கிண்டில இருந்து தான் TANSI இருந்து வந்திருக்கக்கூடிய 2026க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் சற்று முன் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங், அலுவலக உதவியாளர் இந்த மாதிரி போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் இன்டர்வியூ அடிப்படையில் மட்டும் வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு அப்டேட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen9965@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நண்பர்களே, பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட், அதாவது TANSI வந்து சொல்லுவாங்க. சோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா OA அண்ட் டிரைவர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நோட்டீஸ் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓபன் ஆயிடும். இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் 27/2/2026 தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம் கிண்டி லொகேஷன்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த லேண்ட்லைன் நம்பர் இல்லைன்னா இந்த இமெயில் ஐடி மூலியமாக உங்களோட கொரிஸை நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் வந்து ஓட்டுநர் பதவிக்கும் 7 வேகன்சிஸ் வந்து அலுவலக உதவியாளர் பணிக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 1/3/2026 முதல் 31/3/2026 வரை வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநர் பதவிக்கு வந்து மாத சம்பளம் 19,500 முதல் 62,000 சம்பளம் கொடுத்திருக்காங்க. தர ஊதியம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,400 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்க பட்டியலின வகுப்பினருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்பரப்பினருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும், பொது பிரிவுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்டியலின வகுப்பினருக்கு வந்து 18 முதல் 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 34 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 17 முதல் 34 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவுக்கு வந்து 18 முதல் 34 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,700 முதல் 50,000 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தர ஊதியம் வந்து 1,300 ரூபாய் கொடுத்திருக்காங்க. லெவல் 1 கொடுத்திருக்காங்க. பொது பிரிவுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் 18 முதல் 34 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். பட்டியலின வகுப்பினர் அருந்ததியருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் 18 முதல் 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினருக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் 18 முதல் 34 வயசு இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் 18 முதல் 34 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பட்டியலின வகுப்பினருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் 18 முதல் 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஒட்டுமொத்தமாக 7 காலி பணியிடங்கள் அலுவலக உதவியாளருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த டிரைவர் போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் 3 மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள வந்துட்டு நீங்க போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும். உங்களுடைய பெயர் கேபிட்டல் வந்து மென்ஷன் பண்ணணும். தந்தை பெயர் கேபிட்டல், டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர், உங்களுடைய ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணணும். மதம் மென்ஷன் பண்ணணும். என்ன ஜாதியை சேர்ந்தவரையா மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய அதோட உட்பிரிவு என்ன அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும்.
உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண இயரு, பர்சன்டேஜ், மார்க்கு, 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கக்கூடிய இயரு, பர்சன்டேஜ், மார்க்கு, அதே மாதிரி அதர் குவாலிபிகேஷன்ல வந்து இயரு, பர்சன்டேஜ், மார்க்கு. சோ இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப தகுதிகள் அப்படி எடுத்துட்டீங்கன்னா நீங்க டிரைவிங்க்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கியிருக்கக்கூடிய LMB அண்ட் HMVக்கான ஓட்டுநர் உரிமை எண்ணு, வழங்கப்பட்ட நாள், அதே மாதிரி எக்ஸ்பிரி டேட், இதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் இருக்குதா இல்லையா, சோ அதை வந்து கண்டிப்பா எஸ் ஆர் நோவான்னு வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க, அதை நீங்க எஸ் கொடுக்கணும். அதற்கு அடுத்தபடி எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு டிக் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து கல்வி தகுதி சான்றிதழ், சோ டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிறந்த தேதிக்கான உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் டிக் பண்ணிக்கோங்க. ஜாதி சான்றிதழ் அட்டாச் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் அட்டாச் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. ஆதார் அட்டை அட்டாச் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்துட்டு பதிவு பண்ணிருக்கக்கூடிய அந்த ஜெராக்ஸ் அதை வந்து அட்டாச் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. தமிழ் வழியில படிச்சிருக்கக்கூடிய PSTM சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதே வந்து நீங்க கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து கண்டிப்பா கொடுக்கணும். இல்லைன்னு சொல்லி நீங்க டிக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நேருக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் டேட்டு, பிளேஸ், உங்களுடைய சைன், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் அப்ளிகேஷனுக்கு அடுத்து நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம திரையில வந்து பார்த்து இருக்கிறது அலுவலக உதவியாளர். சேம் அதே பெயர், ஃபாதர் பெயர், உங்க டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலீஜன், கம்யூனிட்டி, அதோட கம்யூனிட்டி நேம் என்ன, நீங்க உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸோட டீடைல்ஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், 8th, 10th, 12th, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதோட டீடைல்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து டேட்டு, அதுக்கப்புறம் பிளேஸ், சைன், இதெல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி இவங்க இங்க சொன்ன மாதிரி 31/3/2026 நீங்க அனுப்பணும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டால வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களே போன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருங்க, அவங்களுக்கு நீங்க டேரக்டா கேட்கலாம். அதே மாதிரி இனிமே நம்மளுடைய டெலிகிராம், Facebook, இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இப்போ திரையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி பண்ண டைப் பண்றேன். சோ அதை நீங்க இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கலாம். navin812244@gmail.com. ஒன்னு இந்த மெயில் ஐடி, இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா navin99650@gmail.com. இது இரண்டாவது மெயில் ஐடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது மெயில் ஐடி navin73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய queries எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much. All the best for your career.